வணக்கம். இந்த கிளாஸில் டைமென்ஷனல் அனாலிசிஸ் பரிமாண பகுப்பாய்வு அதை பற்றி பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஃபுல்லாக இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். முதல்ல டைமென்ஷன் அப்படின்னா என்ன, பரிமாணம்னா என்ன அப்படின்னு தெரியும். பரிமாணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே அடிப்படை அளவுகள் நம்ம படித்தோம் இல்லையா? நீளம், நிறை, காலம், மின்னோட்டம், ஒளிச்செறிவு, வெப்பநிலை, இதெல்லாம் பார்த்தோம்ல. இதெல்லாம் அடிப்படை அளவுகள் அப்படின்னு பார்த்தோம். அடிப்படை அளவுகள்னால் என்னன்னு தெரியும். ஸோ அந்த அடிப்படை அளவுகளோட அடுக்குகளா அல்லது மடங்குகளா அப்படி எழுதக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த பரிமாணம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உதாரணமாக நீளம் அப்படின்னு சொல்கிறோம். நீளம் அதாவது லென்த்துக்கு என்ன சார் பரிமாணம் அப்படின்னா அதுக்கு எல். ஓகேயா? நிறை, மாஸ், அதுக்கு என்ன பரிமாணம் அப்படின்னா எம், கேபிட்டல் எம். டைம் அதாவது காலம் டைம்க்கு என்ன பரிமாணம் அப்படின்னா கேபிட்டல் டி. அதே மாதிரி மின்னோட்டம் இல்லை வெப்பநிலை டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா கே போடுவோம். கே ஃபார் கெல்வின். ஓகே. அதே மாதிரி மின்னோட்டம் எலக்ட்ரிக் கரண்ட் இதுக்கு என்ன டைமென்ஷன் பரிமாணம் என்ன அப்படின்னா கேபிட்டல் ஏ போடும். ஏ ஃபார் ஆம்பியர். இந்த மாதிரி ஒளிச்செறிவு சிடி, கேண்டிலாக் சிடி போடுவோம். அதே மாதிரி பருப்பொருளுடைய அளவுக்கு மோல் இப்படி போடுவோம். இது அடிப்படை அளவுகளுக்கான பரிமாணங்கள் சொல்கிறோம். இப்போ இதே பரப்புக்கு என்ன சார் பரிமாணம்? பரப்பு என்ன பரிமாணம் அப்படின்னா ஏரியாவுக்கு என்ன பரிமாணம் அப்படின்னா, இப்போ இந்த போர்டோட பரப்பு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இதனுடைய நீளம் இன்ட்டு அகலம் ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு பரப்பு கிடைச்சிடும். லென்த் இன்ட்டு பிரெத் வி வில் கெட் ஏரியா இல்லையா? அப்போது லென்த் அப்படிங்கிறது என்னது? ஒரு நீளம் தான். அதுக்கான பரிமாணம் என்னது? எல். ஓகே. இன்ட்டு அகலம் பிரெத்து, அதுவும் ஒரு நீளம் தான். அகலம் எவ்வளோன்னு சொல்ல போகிறோம்? இப்போ 1 மீட்டர் 2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டரில் சொல்கிறோம். அதுவும் நீளம் தான். அப்போ அதுவும் ஒரு நீளம். அகலம்னு நம்ம சொன்னால் கூட அதுவும் என்னது? ஒரு நீளம் தான். அப்போ எல் இன்ட்டு எல் என்ன ஆயிரும்னா எல் ஸ்கொயர்ட் ஆகும். எல் இன்ட்டு எல் ஸ்கொயர். இதுதான் பரப்புக்கான பரிமாணம் இல்லையா? அப்போ பரப்புக்கான பரிமாணம் ஏரியா, டைமென்ஷன் ஆஃப் ஏரியா அப்படிங்கிறது எல் ஸ்கொயருங்கிறது எப்படி சொல்கிறோம்? பை யூஸிங் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இல்லையா? எல்லோட மடங்கில் சொல்கிறோம். ஏரியாவுக்கான டைமென்ஷன் எல் ஸ்கொயர்னு எதை சொல்கிறோம்? எல்லுங்கிறது என்னது? இட் இஸ் அ பேசிக் குவான்டிட்டி இல்லையா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி லென்த்து. அதோட பவரில் நம்ம சொல்கிறோம், அதனுடைய அடுக்குகளில் நம்ம சொல்கிறோம். இதுதான் என்னது? பரிமாணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம ஒரு அளவுக்கு பரிமாணம் எழுதணும், ஒரு குவான்டிட்டி, ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு பரிமாணம் எழுதணும் அப்படின்னா நம்ம பரிமாண வாய்ப்பாடுகள் எல்லாத்தையுமே அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு அவங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா முக்கியம். எந்த ஒரு அளவு கேட்டாலும் அதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கேட்டால் சொல்ல தெரியணும். அது எப்படி எழுதுறது சார் அப்படின்னா, ஒரு குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா அந்த குவான்டிட்டிக்கு என்ன மீனிங், அதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறத நம்ம படித்து வச்சுக்கணும். அந்த டெஃபினிஷன் படித்து வச்சுட்டோம் அப்படின்னா அது டெஃபினிஷனாக நமக்கு யூஸ் ஆகும், நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு திசைவேகம் அப்படின்னு இருக்குது, வெலாசிட்டி அப்படின்னு இருக்குது. திசைவேகம் வெலாசிட்டி அப்படின்றது இது இட்ஸ் அ குவான்டிட்டி இல்லையா? ஒரு அளவு. ஓகே. இப்போ இதுக்கு வரையறை என்னன்னு நம்மளுக்கு தெரியணும், டெஃபினிஷன் என்னன்னு தெரியணும். திசைவேகம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். என்னது திசைவேகம்னா? என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம், நேரத்தை பொறுத்து இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் தான் என்னது? திசைவேகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வரையறை நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும் இல்லையா? இது பேசிக். திசைவேகம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதுக்கான அழகை கொண்டு வரலாம், அதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலாவை கொண்டு வரலாம், பரிமாண வாய்ப்பாடை கொண்டு வர முடியும்.
அப்போ இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னா அந்த இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எஸ்ன்னு வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி பை டைம் எஸ். இப்போது எஸ்ஸுங்கிறது இடப்பெயர்ச்சிங்கிறது என்னது? ஒரு தூரம் தான் இல்லையா? அப்போ தூரத்துக்கு வந்து பரிமாணம் என்னது? லென்த்து தான், எல் பை டைம். டைமுக்கு பரிமாணம் என்னது? டி, கேபிட்டல் டி. இந்த கேபிட்டல் டி மேலே கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்? LT பவர் -1 இல்லையா? எல் மேலே இருக்குது, இந்த டி மேலே வந்ததுன்னா டி பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். மேலே வந்ததுன்னா பவர் -1, LT பவர் -1. அப்போ திசைவேகத்துக்கான பரிமாண வகைப்பாடு என்ன தெரியுது? LT பவர் -1 அப்படின்னு தெரியுது. ஓகே, டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி வந்து என்னது? LT பவர் -1. இப்படி நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்துக்க முடியும். எந்த குவான்டிட்டி கேட்டாலும் சரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா கொண்டு வர முடியும். ஆனால் நமக்கு என்ன தெரியணும்னா அந்த குவான்டிட்டி என்னங்கிறது தெரியணும், அதனுடைய வரையறை நம்மளுக்கு தெரியணும், டெஃபினிஷன் தெரியணும். தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த டைமென்ஷன் ஃபார்முலாவை கொண்டு வரலாம். இப்படி தான் நம்ம வந்து டைமென்ஷன் ஃபார்முலா டெரைவ் பண்ணிக்கணுமே ஒழிய மனப்பாடம் பண்ணி வச்சுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி டெரைவ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒவ்வொரு குவான்டிட்டிக்குமே நம்ம வந்து டைமென்ஷன் தெரிஞ்சு வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஃபினிஷனை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். அது நிறைய இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, சரி. இப்போது டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், டைமென்ஷன் ஆஃப் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது அளவுகளுடைய பரிமாணம். எல்லா அளவுகளுக்கும் பரிமாணங்கள் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஒரு சில அளவுகளுக்கு வந்து பரிமாணம் கிடையாது. சில அளவுகளுக்கு வந்து அலகே இருக்காது. அது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம், நிறைய அளவுகள் பார்த்துருக்கோம். அலகு கிடையாது இல்லையா? அந்த அலகு இல்லாத அளவுகளுக்கு நமக்கு பரிமாணமும் இருக்காது. certain physical quantities don't have units. okay, the quantities which don't have units also என்னது? don't have dimensional formula. ஓகே, டைமென்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிறது யூனிட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கும். ஓகே, யூனிட்ஸ் இல்லை அப்படின்னா டைமென்ஷன் ஃபார்முலா இருக்காது. அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். இது வந்து ஜென்ரல். ஓகே, யூனிட்ஸ் இருக்கிற எல்லா குவான்டிட்டிஸ்க்கும் என்ன இருக்கும்? டைமென்ஷன் ஃபார்முலா கண்டிப்பாக இருக்கும். யூனிட்ஸ் இல்லை அப்படின்னா டைமென்ஷன் ஃபார்முலாவும் இருக்காது. இது ஜென்ரல், இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். இப்போ அந்த மாதிரி ஒரு இது பார்ப்போம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த குவான்டிட்டிஸை வந்து பேசிக்காக 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ், இன்னொன்று வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ். பரிமாணமுள்ள அளவுகள், இன்னொன்று வந்து பரிமாணமற்ற அளவுகள். அது என்னென்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ், பரிமாணமுள்ள அளவுகள். டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ். இதுக்கெல்லாம் என்னென்ன சார் எக்ஸாம்பிள்? இப்போ பார்த்தோம்ல, என்னது? நீளம், நிறை, காலம், மின்னோட்டம், இதெல்லாம் லென்த்து, மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், இது எல்லாமே. இப்போ உதாரணமாக இப்போ பார்த்தோம்ல திசைவேகத்துக்கு பரிமாணம் இருக்குது, வெலாசிட்டி. ஓகே, அதுக்கு இருக்குது. ஓகே, அடர்த்தி, டென்சிட்டி. ஓகே, இதுக்கு பரிமாணம் இருக்குது. ஓகே, வால்யூம், கனளவு. ஓகே, இதெல்லாமே வந்து என்னது? பரிமாணம் உள்ள அளவுகள், டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ். இப்போ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ் என்ன? அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ், அப்படின்னா பரிமாணமற்ற அளவுகள். என்ன பரிமாணமற்ற அளவு அப்படின்னா, இப்போ அலகு இல்லை அப்படின்னா பரிமாணமும் இருக்காதுன்னு சொன்னோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி. எக்ஸாம்பிள், ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஒப்படர்த்தின்னு சொல்லுவோம் தமிழில். ஒப்படர்த்தி, ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா ஒப்படர்த்தி. ஒப்படர்த்தின்னு சொல்லுவோம். ஒப்படர்த்தி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், இட் இஸ்
டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஒரு பொருளினுடைய அடர்த்திக்கும் நீரினுடைய அடர்த்திக்கும் உள்ள விகிதத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒப்படர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒப்படர்த்தி அப்போ பொருளுடைய அடர்த்தி பை நீருடைய அடர்த்தி. அடர்த்திக்கு என்ன அலகு? கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அப்போ பொருளுடைய அடர்த்தினாலும் அலகு கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் தான். நீருடைய அடர்த்தி தான் என்னது? கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். சொல்ல புரியுதா? இப்போ வந்து பெட்ரோலோட அடர்த்தி எவ்வளோ அப்படின்னோம்னா, பெட்ரோலுடைய அடர்த்தி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 750 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் இருக்கும். 750 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் டிவைடட் பை நீருடைய அடர்த்தி டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோ? 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் இல்லையா? இப்போ என்ன கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் கேன்சல் ஆயிரும். 750 by 1000 எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 0.750 அப்படின்னு கிடைக்கும். இட்ஸ் அ நம்பர் இல்லையா? ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் அ நம்பர். ஒப்படர்த்தி அப்படிங்கிறது ஒரு வெறும் எண்ணு மட்டும்தான், அதுக்கு அலகு கிடையாது. அப்போ அலகு இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து என்னது? நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலாவும் கிடையாது. அப்போ ஒப்படர்த்திக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கிடையாது. இப்போ வேறு என்ன சார் சொல்லலாம் இது மாதிரி அப்படின்னா, ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். திரிபு, ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம படிப்போம். ஸ்ட்ரெயின் சொல்கிறது திரிபு. இதுக்கு வந்து என்னென்னா, இது வந்து என்னென்னா ஒரு கம்பி இருக்குது, அதை பிடிச்சி இழுக்கிறோம். அப்போ அதனுடைய நீளத்தில் எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டுருக்கு? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஆரம்பத்தில் அதனுடைய நீளம் என்ன, அந்த விகிதம் தான் என்னன்னா அந்த ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம், திரிபுன்னு சொல்லுவோம். அப்போ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், ரெண்டு லென்த்துக்குமே வந்து யூனிட் வந்து என்னது? மீட்டர் தான். மீட்டர் கேன்சல் ஆகிடும் இல்லையா? நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் பை உண்மையான நீளம், ரெண்டுக்குமே அலகு வந்து மீட்டர். அப்போ மீட்டர் கேன்சல் ஆகிறதுனால நமக்கு வந்து என்னென்னா ஸ்ட்ரெயினுக்கு வந்து அலகு இருக்காது, அது டைமென்ஷன் ஃபார்முலாவும் கிடையாது. ஓகேயா? சரி, இப்போது இதில் வந்து ரெண்டு குரூப்பாக பிரிக்கலாம். என்ன பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ்லேயே வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட் ரெண்டு குரூப்பாக பிரிக்கலாம். வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ். அதாவது மாறிகள், இது மாறிலிகள் அப்படின்னு சொல்லுவோம். மாறிலிகள். இப்போ வேரியபிள்ஸ் அப்படின்னா இதெல்லாமே வேரியபிள்ஸ் தான். திசைவேகம், ஒவ்வொரு பொருளோட திசைவேகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வெலாசிட்டி, அடர்த்தி, டென்சிட்டி, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்கும். வால்யூம், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வால்யூம் இருக்கும், கன அளவு இருக்கும். அப்போ இதெல்லாமே வேரியபிள்ஸ். கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? மதிப்பு மாறக்கூடாது இல்லையா? கான்ஸ்டன்ட் இஸ் ஒன் whose value does not change இல்லை, அதுதான் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அது மாதிரி மாறிலிகளுக்கு உதாரணம். ஆனால் அதுக்கு வந்து என்னது? டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்கணும். அந்த மாதிரி மாறிலிகள் என்ன சார் அப்படின்னா, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ஜி, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ஜி இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து நமக்கு என்னது? யூனிட் இருக்குது, டைமென்ஷனல் ஃபார்முலாவும் இருக்குது. என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா எதுக்கு அப்படின்னா, m பவர் -1 L³ T⁻⁻1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குது நமக்கு. அடுத்து வந்து அதே மாதிரி பிளாங்க் மாறிலிக்கும் வந்து என்னென்னா டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குது. பிளாங்க் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குது. அப்போ மாறிலி, புவியீர்ப்பு மாறிலி, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அப்புறம் வந்து என்னது? பிளாங்க் கான்ஸ்டன்ட். இது ரெண்டுமே மாறிலிகள் தான். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குது. அதனால் இது வந்து டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், பரிமாணமுள்ள மாறிலிகள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், சரியா? ரைட். அதே மாதிரி இந்த டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ்லேயும் நமக்கு வந்து என்னென்னா மாறிலிகள் இருக்குது, வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா? ரிலேட்டிவ் டென்சிட்டி, ஸ்ட்ரெயின், இதெல்லாம் வந்து என்னென்னா வேரியபிள்ஸ், வேரியபிள்ஸ். இதெல்லாம் இது பரிமாணமுள்ள மாறிகள், வேரியபிள்ஸ். ஏன்னா மதிப்பு வந்து மாறிட்டு இருக்கும். ஒவ்வொரு பொருளோட ஒப்படர்த்தியும், இப்போ பெட்ரோலுக்கு வந்து 0.750 சொல்கிறேன் ஒப்படர்த்தி. அதே வந்து இப்போ கெரசின்னா அதனுடைய ஒப்படர்த்தி வேறையாக இருக்கும், விளக்கணும்னா அதனுடைய ஒப்படர்த்தி வேறையாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பொருளுடைய ஒப்படர்த்தி மதிப்பு மாறுது. அதனால் ஆனால் டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது இல்லையா? பரிமாணம் கிடையாது. அதனால் இது வந்து என்னது? வேரியபிள்ஸ், பரிமாணமற்ற மாறிகள் இதெல்லாம். சரியா? இப்போ பரிமாணமற்ற மாறிலி என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? பரிமாணமற்ற மாறிலி, டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் சார்? டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்னா டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்ஸ் மாறிலிகள் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் மாறிலி சொன்னோம் அப்படின்னா, இந்த பை சொல்கிறோம்ல, பையோட வேல்யூ
3.14 அவ்வளோதான். அதுக்கு வந்து யூனிட் கிடையாது. அப்போ டைமென்ஷன் ஃபார்முலாவும் கிடையாது. பை அப்புறம் வந்து இ எக்ஸ்பனண்ட்னு சொல்லுவோம், ஆயிலர் எண்ணு சொல்லுவோம் இல்லையா, e⁻1 e⁻2 அப்படின்லாம் சொல்லி அந்த ஈக்கு ஒரு வேல்யூ இருக்குது 2.3. அந்த e⁻1 e⁻2 அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஈங்கிறது என்னது, இட்ஸ் அ நம்பர், அது ஒரு நம்பர், அதுக்கு வந்து யூனிட் கிடையாது, ஆயிலர் எண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து யூனிட்டும் கிடையாது, அப்போ டைமென்ஷன் ஃபார்முலாவும் கிடையாது, அலகும் கிடையாது, பரிமாணமும் கிடையாது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்கிறோம், பரிமாணமற்ற மாறிலிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது தெரியும். இப்போது இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் ஒன்று. என்ன ஸ்பெஷல் கேஸ்னால், இப்போ என்ன பார்த்தோம் இது வரைக்கும், அலகு இல்லை அப்படின்னா பரிமாணம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு அளவு இருக்குது, இன்னும் 2 அளவு இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலகு இருக்குது, யூனிட்ஸ் இருக்குது, பட் தே டோன்ட் ஹாவ் டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, அலகு இருக்கும், பரிமாண வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி 2 அளவு என்ன அப்படின்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க, அதை பார்க்கலாம். இப்போது ஒரு அளவு, அதுக்கு வந்து என்னென்னா அலகு இருக்குது, ஆனால் பரிமாணம் கிடையாது, பரிமாணம் வந்து கிடையாது. ஓகே, அதாவது யூனிட்ஸ் இருக்குது, டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது, டைமென்ஷன் வந்து கிடையாது. அது என்ன சார் அப்படின்னா, ஒன்று வந்து தலக்கோணம் சொல்லுவோம், பிளேன் ஆங்கிள். அதுக்கு என்ன சார் அலகு அப்படின்னா, நமக்கு தெரியும், தலக்கோணத்துக்கு அலகு வந்து ரேடியன் நம்ம சொல்கிறோம், ரேடியன் இல்லையா, ரேடியன், RAD, ரேடியன். இப்போ இதுக்கு அலகு இருக்குது, ஆனால் டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது, பரிமாணம் கிடையாது. அதே மாதிரி திண்மக்கோணம்னு சொல்லுவோம், திண்மக்கோணத்துக்கு வந்து அதாவது சாலிட் ஆங்கிள்னு சொல்லுவோம், சாலிட் ஆங்கிள். இதுக்கு வந்து ஸ்ட்ரேடியன் சொல்கிறோம், அலகு வந்து என்னது, ஸ்ட்ரேடியன். அலகு இருக்குது, ஆனால் பரிமாணம் கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸப்ஷன், ஸ்பெஷல் கேஸ். அலகு இருக்கும், பரிமாணம் கிடையாது. ஜென்ரலாக வந்து அலகு இல்லைன்னா பரிமாணம் இருக்காது. ஆனால் இந்த 2 அளவுகளுக்கு மட்டும் அலகு இருக்குது, ஆனால் பரிமாணம் கிடையாது, பரிமாண வாய்ப்பாடு கிடையாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், யூசஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். Uses of dimensional analysis. பரிமாண பகுப்பாய்வினுடைய பயன்கள். பரிமாண பகுப்பாய்வின் பயன்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு 3 பயன் சொல்லலாம். ஒன்று வந்து, நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஈக்குவேஷன் வந்து டைமென்ஷனலி கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். பரிமாண அடிப்படையில் அது வந்து கரெக்டா அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியும். ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். பரிமாண அடிப்படையில் ஒரு சமன்பாடு சரியானதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா, v squared equal to v squared equal to u squared plus
2as அப்படின்னு ஒரு சமன்பாடு இருக்குது. நம்ம ஃபிசிக்ஸில் இப்படி ஒரு சமன்பாடு இருக்குது, இயக்க சமன்பாடுன்னு சொல்லுவோம். v² = u² + 2as. இந்த சமன்பாடு பரிமாண அடிப்படையில் சரியா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். v அப்படின்னா என்னது? திசைவேகம், வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா LT⁻⁻1. இங்கே டெரைவ் பண்ணோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. LT⁻⁻1 மேலே ஸ்கொயர் போட்டுருங்க, மேலே வந்து ஒரு ஸ்கொயர். ஓகே, ஈக்குவல் டு யூங்கிறது என்னென்னா அதுவும் ஒரு திசைவேகம் தான். இது இறுதி திசைவேகம், இது ஆரம்ப திசைவேகம். ஒரு பொருளை வந்து ட்ராப் பண்ணுறேன், ஒரு கல்லை வந்து மேலேருந்து ட்ராப் பண்ணுறேன். அந்த ட்ராப் பண்ணுறப்போ அதனுடைய திசைவேகம் இருக்குல்ல, அதுக்கு பேர் இனிஷியல் வெலாசிட்டி, ஆரம்ப திசைவேகம். அது அந்த கல் அப்படியே கீழே வந்து தரையை தொடுது, தரையை தொடுறப்போ அதனுடைய திசைவேகம் என்ன? அது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இறுதி திசைவேகம். ஆரம்ப திசைவேகம் u, இனிஷியல் வெலாசிட்டி. இறுதி திசைவேகம் v, ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இதுவும் திசைவேகம் தான். ஆரம்ப திசைவேகமாலும் இறுதி திசைவேகமாலும் அது திசைவேகம் தான். அதுக்கு பரிமாண வாய்ப்பாடு LT⁻⁻1 தான். LT⁻⁻1. ஓகே, ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் ஹோல் ஸ்கொயர். அடுத்து இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் 2 அப்படியே இருக்கும். 2க்கு பரிமாணம் கிடையாது. 2ங்கிறது நம்பர். அந்த நம்பருக்கு வந்து பரிமாணம் இருக்கா, அழகு இருக்கா? கிடையாது. அது வெறும் நம்பர் தான். அடுத்து ஏ ஃபார் ஆக்சலரேஷன், முடுக்கம். முடுக்கத்துக்கு என்ன பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னா அதெல்லாம் நான் டெரைவ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். முடுக்கங்கிறது என்னது? திசைவேகம் பை காலம். திசைவேக மாறுபாட்டு விதம் தான் முடுக்கம். அப்போ திசைவேகம் பை காலம் பண்ணும், வெலாசிட்டி பை டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா LT⁻⁻2 கிடைக்கும். LT⁻⁻2. அடுத்து எஸ். ஸோ முடுக்கம் ஆக்சலரேஷனுக்கு வந்து LT⁻⁻2. அடுத்து எஸ்ன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சிக்கு வந்து என்னென்னா எல் போடும். அப்போது இது பாருங்கள், இந்த பக்கம் என்ன இருக்குது? LT⁻⁻1/2. அப்போ என்ன வரும்? இதை ஸ்கொயர் பண்ணால் L² -1 × 2 -2 வந்துடும். இந்த இடத்துல -2 இதை எடுத்துட்றேன். ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணால் அதே மாதிரி L² T⁻⁻2 வந்துடுது, ப்ளஸ் 2 பரிமாணம் கிடையாது. ஓகே, அதை எடுத்துடலாம். பரிமாணம் இல்லாததை எடுத்துடலாம். அந்த நம்பரையே கூட எடுத்துடலாம், நம்ம இதையே கூட எடுத்துடலாம். பரிமாணம் மட்டும் எழுதுனா போதும். இன்ட்டு இங்கே பாருங்கள், L × L. இங்கே L⁻1 இருக்குது, இங்கேயும் L⁻1 இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் L² T⁻⁻2 இப்படி. அப்போது இந்த ஒவ்வொரு டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா இதனுடைய பரிமாணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L² T⁻⁻2. இந்த டேர்மோட பரிமாணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா L² T⁻⁻2. இந்த கம்ப்ளீட்டாக அந்த டேர்மோட பரிமாணம் பார்த்தீங்கன்னா L² T⁻⁻2 அப்படின்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் இல்லையா, ஒவ்வொரு பகுதியும் ஒரே பரிமாணத்தை கொண்டு இருக்குது அப்படின்னு தெரியுது. சரியா? ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் இன் த ஈக்குவேஷன் ஹேஸ் சேம் டைமென்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே பரிமாணம் உள்ள அளவுகளை தான் நம்ம என்ன பண்ண முடியும். இந்த ரெண்டு பக்கம் இந்த பாட்டு என்ன பண்ணியிருக்கோம்? கூட்டியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஒரே பரிமாணம் உள்ள அளவுகளை தான், 2 அளவுகளை தான் நம்ம கூட்ட முடியும். இப்போது ஒரு இடத்துல ஒரு 5 பென்சில் இருக்குது. 5 பென்சில், 10 பென் இருக்குது. ரெண்டையும் கூட்டி சொல்ல முடியுமா அப்படின்னா 5 + 10 15 நம்பர்ஸ் வேணால் சொல்லலாம். என்னன்னு சொல்ல முடியும்? 5 பென்சில் + 10 பென்னுன்னா 15 பென்சில்னு சொல்கிறதா? எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இது வேறு, இது வேறு. பென்சில் வேறு, பென் வேறு. அப்போ ரெண்டுமே ஒன்றா இருக்கணும். 5 பென்சில் + 10 பென்சில் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? 15 பென்சில்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? இல்லை ரெண்டுமே பென்னாக இருக்குது அப்படின்னா 5 பென் + 10 பென் 15 பென் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதுதான் அதே தான் இங்கே. ஓகேயா? ரெண்டும் வெவ்வேறு அளவுகளாக இருந்ததுன்னா, வேறு அளவுகளாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? ஆட் பண்ண முடியாது, சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஒரே பரிமாணம், ஒரே அளவுகளாக, ஒரே பரிமாணம் கொண்ட அளவுகள் அப்படின்னா ஒரே அளவுகள் தான் அர்த்தம். ஒரே பரிமாணம் கொண்ட அளவுகள்னால் என்ன அர்த்தம்? ஒரே அளவுகள் தான். அதில் கொஞ்சம் வித்தியாசம்லாம் இருக்குது, நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து. அதாவது 2 வெவ்வேறு அளவுகளுக்கு வந்து ஒரே பரிமாணம் இருக்கக்கூடிய அளவுகள் இருக்குது. அது மாதிரியும் நமக்கு இருக்குது. அது மாதிரி இதுவும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அளவு வந்து 2 வேறு வேறு, ஆனால் அதுக்கு வந்து பரிமாணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பரிமாணம் இருக்கும். ஓகேயா? டெஃபினிஷன் வந்து வேறையாக இருக்கும். வேறு டெஃபினிஷன் அப்படின்னா வேறு அளவு.
ஆனால் பரிமாணம் வந்து ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி அளவுகள் வந்து நமக்கு இருக்குது. ஓகே, உதாரணமாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் சொல்லுவோம். டார்க் திருப்பு விசை, திருப்பு விசையும் வேலையும் ஒர்க்கு, இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வேலைங்கிறது வேறு, திருப்பு விசைங்கிறது வேறு இல்லையா? ரெண்டு வெவ்வேறு அளவுகள். ஆனால் ரெண்டுக்கும் பரிமாண வாய்ப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பரிமாண வாய்ப்பாடு தான் வரும். ஓகே, ரைட். அது மாதிரி இருக்குது. சரி, ஸோ இங்கே என்ன மீனிங், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, பரிமாணங்களின் ஒருபடித்தான் நெறிமுறை அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷனில் ஒரு சமன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிகளும் ஒரே விதமான ஒரே மாதிரியான பரிமாணத்தை கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் இன் அ ஈக்குவேஷன் ஹேஸ் சேம் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, ரைட். ஸோ இது மாதிரி எந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அது வந்து டைமென்ஷனலி கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டுங்கிறதுனால அது ஃபிசிக்கலி கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதே இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, v ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு u ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4as அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா, அது வந்து டைமென்ஷனலி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதே தான் இதுக்கும் வரும். இந்த 4 வந்து டைமென்ஷன் கிடையாது. அப்போ இங்கே என்ன வந்ததோ அதே தான், இதே டேர்ம் தான் இங்கேயும் வரும். ஆனால் இந்த ஈக்குவேஷனை வந்து ஃபிசிக்கலி கரெக்டாக அப்படின்னா கிடையாது. ஃபிசிக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கா, v ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 4asன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா கிடையாது. அப்போ டைமென்ஷனலி கரெக்டு, ஆனால் ஃபிசிக்கலி வந்து என்னது, ராங். ஓகே, அப்போ ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டுங்கிறனால ஃபிசிக்கலி கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் டைமென்ஷனலி தப்பு அப்படின்னா, இப்போ இப்படி இருக்குது ஒரு ஈக்குவேஷன், இந்த மாதிரி இருக்குது, v ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு u ப்ளஸ் 2as அப்படின்னு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கிடையாது, இந்த இடத்துல u தான் இருக்குது, u ப்ளஸ் 2asன்னு இருக்குன்னா இது டைமென்ஷனல் ஃபார்மில் இது மாதிரி இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், எல்லா டேர்மும் சமமாக இருக்காது. அப்போ இது வந்து டைமென்ஷனலி தப்பு. டைமென்ஷனலி தப்புனா ஃபிசிக்கலியும் தப்பாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜும் தப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டைமென்ஷனலி கரெக்டானு பார்க்குறது. டைமென்ஷனலி கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்து என்னது, ஃபிசிக்கலி கரெக்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, ஆனால் கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்ல முடியாது. டைமென்ஷனலி கரெக்டாக இருந்து ஃபிசிக்கலி இது டைமென்ஷனலி கரெக்டு, ஃபிசிக்கலி ராங். இது வந்து டைமென்ஷனலி ராங், அப்போ ஃபிசிக்கலியும் கண்டிப்பாக என்னது ராங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு சொல்கிறது. இதை நோட் பண்ணிக்கணும். இப்போது இந்த two quantities having same dimension, two different physical quantities but having same dimension, இரு வெவ்வேறு அளவுகள், வெவ்வேறு இயற்பியல் அளவுகள் ஆனால் ஒரே பரிமாண வாய்ப்பாடு, ஓகே. அது மாதிரி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து டார்க் ஒர்க், திருப்பு விசை வேலை, இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பரிமாண வாய்ப்பாடு. திருப்பு விசைக்கு என்ன எல்லாத்துக்குமே ஃபார்முலா தெரியணும், அதனுடைய டெஃபினிஷன் தெரியணும். தெரிஞ்சதுன்னா எழுதிடலாம். திருப்பு விசை அப்படிங்கிறது விசை இன்ட்டு தொலைவு அப்படின்னு சொல்லுவோம், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இப்படி ஒரு பார் இருக்குது, இதில் ஒரு விசை செயல்பட்டு இந்த பாரில் இந்த இடம் ஃபிக்ஸட் அப்படின்னா இந்த பார் இப்படியே சுற்றி வரும், சரியா? இப்போ இதை வந்து திருப்பு விசைன்னு சொல்கிறோம். விசை வந்து ஒரு பொருளை திருப்புது. அப்போ இங்கே திருப்பு விசை எவ்வளோ சார் அப்படின்னா, ஃபார்முலா என்னென்னா விசை இன்ட்டு இந்த தொலைவு இருக்கு இல்லையா, எஸ், இதுதான். அப்போ விசைக்கு என்ன சார் இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா, பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படின்னா, விசைக்கு பரிமாண வாய்ப்பாடு தெரியணும். அதுவும் நம்ம ஈக்குவேஷன் வச்சு தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா, நியூட்டனுடைய இரண்டாம் விதி, F = ma. அப்போ எம்முக்கு வந்து என்னது, எம்மு தான். ஏன்னா ஏ ஃபார் ஆக்சலரேஷன், LT⁻⁻2 முடுக்கம் இன்ட்டு எஸ்னா இது என்னது, இந்த தொலைவுங்கிறது லென்த்து தான், அப்போ எல். அப்போ என்ன வரும் நமக்கு பாருங்கள், m l × l l ஸ்கொயர் T⁻⁻2. அப்போ ml ஸ்கொயர் T⁻⁻2ன்னு வருது. அடுத்து ஸோ இங்கே வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, அங்கேயும் விசை இன்ட்டு தொலைவு தான். ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருளை வந்து ஒரு பொருள் மீது ஒரு விசை செயல்பட்டு
அந்த பொருளை கொஞ்சம் தூரம் நகர்த்துது. ஓகே, அப்போது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இங்கே என்ன பார்த்தோம், எஃப்க்கு என்ன பார்த்தோம், எம்எல் டி பவர் -2ன்னு பார்த்தோம். எம்எல் டி பவர் -2 இன்ட்டு எஸ்ஸுக்கு வந்து என்னது எல். அப்போ எம் எல் இன்ட்டு எல் எல் ஸ்கொயர் டி பவர் -2. இப்போ ரெண்டுமே வந்து என்னது சமமாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஏதாவது ரெண்டு குவான்டிட்டியை கொடுத்து அது ரெண்டுக்கும் ஒரே டைமென்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அப்போ செக் பண்ண தெரியும், செக் பண்ணி கண்டுபிடிக்க தெரியும் ரெண்டுக்கும் ஒரே டைமென்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு நமக்கு கொஸ்டின் வரும் நீட்டில், 4 ஆப்ஷனில் எந்த குவான்டிட்டிஸ் எந்த பேருக்கு வந்து ஒரே டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது கண்டுபிடிக்க தெரியும். அதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, நம்ம இது மாதிரி போட்டு பார்த்துக்கலாம், போட்டு பார்த்து டக்குன்னு சொல்லிடலாம். ஓகே ரைட், இது நோட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ரெண்டாவது அப்ளிகேஷன் நமக்கு என்னென்னா, கன்வர்ஷன் ஆஃப் எ குவான்டிட்டி from one system of unit to another system of unit. One system of unit to another system of unit. Conversion of a physical quantity from one system of unit to another system of unit. ஒரு இயற்பியல் அளவை ஒரு அலகு முறையிலிருந்து இன்னொரு அலகு முறைக்கு எப்படி நம்ம மாற்றுறது அப்படிங்கிறதான். ஸோ ஒரு அலகு முறையிலிருந்து ஒரு இயற்பியல் அளவை ஒரு அலகு முறையிலிருந்து மற்றொரு அலகு முறைக்கு மாற்றுது. மற்றொரு அலகு முறைக்கு மாற்றுது ஒரு அளவை. அதுதான் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட 500 rupees, சரி 500 ரூபா பணம் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து 5 100 ரூபா நோட்டாக இருக்குது, 5 100 ரூபா நோட்டாக இருக்குது. இப்போ 100 ரூபாங்கிறது தான் அலகு எனக்கு. இது ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட். 100 ரூபா அப்படிங்கிறது ஒரு அலகு. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், இதே 100 ரூபா நோட்டை வந்து நான் வந்து என்கிட்ட வந்து 100 ரூபாய்க்கு பதிலாக 20 ரூபா நோட்டாக இருக்குது. 20 ரூபா நோட்டு. இப்போ இங்கே இதுதான் அலகு, சின்ன அலகு. 20 ரூபா நோட்டுன்னா எத்தனை 20 ரூபா நோட்டு சேர்ந்தால் எனக்கு 500 ரூபா கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். எத்தனை நோட்டு வேணும், 25 நோட்டு போட்டால் வருமா அப்படின்னு பார்ப்போம். 25 நோட்டு, 25 × 2 50, ஒரு 0 500. அப்போ இங்கே 25 போட்டால் 25 × 20, 20 ரூபா நோட்டு சேர்ந்துன்னா என்னது, எனக்கு 500 ரூபா கிடைக்கும். அதே 500 ரூபா கிடைக்குது. அப்போ அளவு ஒன்று தான், ரெண்டு அளவுமே ஒன்று தான். ஓகே, ரெண்டுமே அளவு ஒன்று தான். இங்கேயும் 500 ரூபா, இங்கேயும் 500 ரூபா தான். அதனுடைய மதிப்பு வந்து சமம் தான். இந்த 500 ரூபா 500 ரூபாங்கிறது மதிப்பு சமம் தான். ஆனால் இங்கே வந்து என்னது, அந்த 500 ரூபா என்னவா இருக்குது, 5 100 ரூபா நோட்டாக இருக்குது. இங்கே வந்து என்னது 25 20 ரூபா நோட்டாக இருக்குது. அப்போ இது வந்து ஒரு அலகு முறை, இது வந்து அலகு 1, அலகு முறை 1. இது அலகு முறை 2. ஓகே, ரெண்டுடைய மதிப்பும் சமம் தான். ஆனால் அலகு 1ல் எழுதுகிறப்ப நமக்கு நம்பர் என்ன கிடைக்குது, 5ன்னு கிடைக்குது. அலகு 2ல் கிடைக்கிறப்ப நம்பர் என்ன கிடைக்குது, 25ன்னு கிடைக்குது. 25ன்னு கிடைக்குது. இதுதான் கன்வர்ஷன். இது மாதிரி நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் ஒரு குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா அதை ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு எப்படி மாற்றுறது, அது வந்து நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ், டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு எளிதாக பண்ண முடியும். ஓகே, அதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு அளவு இருக்குது. அதாவது 1 கிலோகிராம் ஸ்கொயர்ட் மீட்டர் ஸ்கொயர்ட் பர் செகண்ட் ஸ்கொயர்ட் அப்படின்னு ஒரு அளவு இருக்குது. 1 கிலோகிராம் ஸ்கொயர்ட் மீட்டர் ஸ்கொயர்ட் பர் செகண்ட் ஸ்கொயர்ட். இதை வந்து நான் என்ன பண்ணணும், கிராம் ஸ்கொயர்ட் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் பர் செகண்ட் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற அளவுக்கு மாற்றணும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது 100 ரூபா நோட்டு, அது வந்து என்னது 20 ரூபா நோட்டுங்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த நம்பர், இந்த இடத்துல நம்பர் வந்து 1, இந்த இடத்துல நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், இந்த இடத்துல வேல்யூ என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும்.
ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா நம்மளுக்கு வந்து தெரியணும். முதல்ல டைமென்ஷன் ஃபார்முலா. ஓகே, இப்போ முதல்ல எப்படி எழுதணும் அப்படின்னா, இதில் என்னென்ன இருக்குது? கிலோகிராம் மாஸு, கிலோகிராம்னா என்னது? நிறைக்கான அலகு, மாஸ். மீட்டர் அதுனா எல்லுக்கான அலகு, எஸ்னா என்னது? செகண்ட், டைமுக்கான அலகு. அப்போ இங்கே இருக்கிறது வந்து எம்எல்டி தான் இருக்குது. அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் அலகு என்ன அப்படின்னா M1 வச்சுக்கிறோம், பவர் எக்ஸுன்னு வச்சுக்கிறோம், பவர் வந்து எக்ஸு. அடுத்து இது வந்து L1, பவர் வந்து என்னென்னா ஒய். இதுக்கு வந்து டைம் T1 பவர் Z இப்படி எழுதிக்கலாம். இன்ட்டு இதோட நம்பர், சரியா? இதனுடைய மதிப்பு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் நமக்கு வந்து நான் வந்து X1 வச்சுக்கிறேன், இது நம்மளுக்கு தெரியும். ஓகே, அடுத்து ஈக்குவல் டு, இது தெரியாது நம்மளுக்கு, X2. இது வந்து என்னது? M2 பவர் X, L2 பவர் Y, T2 பவர் Z தெரியும், T2 பவர் Zன்னு தெரியும். ஓகே, இப்போ இங்கே நம்ம பவர் வந்து பார்த்திங்கன்னா XYZ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு தெரியாத அளவு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து பரிமாண வாய்ப்பாடு எழுதி அப்புறம் வந்து இந்த பவரை வந்து கண்டுபிடிப்போம். இங்கே வந்து பவர் அப்படியே இருக்குது, இது எல்லாமே MLTயில் தான் இருக்குது, மேலே வந்து பவர் கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த XYZோட பவரை வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம், டேரெக்டாக எழுதலாம். எப்படி எழுதலாம்? இதுக்கு வந்து 2, இதுக்கு வந்து 2, இதுக்கு வந்து -2. ஓகே, அடுத்து இங்கே வந்து என்னது? 2, இங்கே வந்து 2, இங்கே வந்து -2, டேரெக்டாக எழுதிடலாம். ரைட், இப்போ எனக்கு என்ன வேணும்? இந்த X2 தான் வேணும் இல்லையா? இதுதான் வேணும். அப்போ X2 மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன், மீதி எல்லாம் இந்த சைடு கொண்டு வரும். அந்த சைடு ஆல்ரெடி என்ன இருக்குது? X1 இன்ட்டு என்ன இருக்குது? M1 ஸ்கொயர்ட், L1 ஸ்கொயர்ட், T1 பவர் -2. இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு கொண்டு வரும், டிவைடட் பையில் வரும். அப்போ டிவைடட் பை என்ன வரும்? இங்கே பாருங்கள், M2 ஸ்கொயர் கீழே வரும். அப்போ M2 ஸ்கொயர் டிவைடட் பை L2 ஸ்கொயர் டிவைடட் பை T2 பவர் -2 இப்படி வந்துடுது. ஓகே, இந்த மாதிரி எழுதிடலாம். இப்போது ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். M1னா என்னது? 1 கிலோகிராம். L1னா என்னது? 1 மீட்டர். T1னா என்னது? 1 செகண்ட். M2னா என்னது? 1 கிராம். L2னா என்னது? 1 சென்டிமீட்டர். T2னா என்னது? 1 செகண்ட். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே வேல்யூ எழுதுறோம். X1ஓட வேல்யூ 1 அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ 1 இன்ட்டு பாருங்கள், M1னா என்னது? 1 கிலோகிராம் பை M2னா என்னது? 1 கிராம். பவர் ரெண்டுக்குமே காமனாக பவர் 2 தான் இருக்குது, அதனால் காமனாக பவர் 2 போட்டுக்கிறேன். அடுத்து L1னா என்ன சொன்னேன்? 1 மீட்டர் டிவைடட் பை L2னா என்னது? 1 சென்டிமீட்டர். ஓகே, பவர் காமனாக 2. அடுத்து T1னா இங்கேயும் செகண்ட் தான், அங்கேயும் வந்து என்னது? செகண்ட் தான். அப்போ 1 செகண்ட் பை 1 செகண்ட் பவர் -2 இப்படி எழுதலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் வந்து கிராம் இதுக்கு தான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இந்த அலகுகள் எல்லாமே இருக்குது இல்லையா? அந்த பெரிய யூனிட் இருக்குல்ல, கிலோகிராம், மீட்டர், செகண்ட், இதெல்லாம் இந்த அளவுக்கு மாற்றிக்கிறேன். அப்போ மாற்றினா என்ன வரும் பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். X2 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1 கிலோகிராம் ஈக்குவல் டு எவ்வளோ கிராம்? 1000 கிராம் நம்மளுக்கு தெரியும். அப்போ 1000னா 10⁻³ கிராம் பை 1 கிராம். பவர் என்னது? 2 இன்ட்டு 1 மீட்டர்னா எவ்வளோ சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 100னா எவ்வளவு? 10⁻². சென்டிமீட்டர் பர் 1 சென்டிமீட்டர். பவர் என்ன இருக்குது? இங்கேயே 2 தான் இருக்குது. அடுத்து 1 செகண்ட் பை 1 செகண்ட். அப்போ என்ன கிடைக்கும்? 1 செகண்ட் கேன்சல் ஆயிரும், 1 இருக்கும். 1⁻²? என்னது அது பார்க்கணும். என்னது 1⁻²? 1⁻² எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு 1/1² எழுதலாம் இல்லையா? 1/1², 1/1² வேல்யூ 1, 1/1 ஈக்குவல் டு 1. அப்போ இதோட வேல்யூ வந்து என்னது? இதோட வேல்யூ வந்து 1ன்னு தெரியுது. அப்போ அதை எடுத்துடலாம். 1ங்கிறதுனால அதனுடைய வேல்யூ, ஏன்னா 1 எதால் பெருக்கினாலும் அந்த வேல்யூ தான் வரப்போகுது. 1 இன்ட்டு திஸ் அப்படின்னா இந்த வேல்யூ தான் வரப்போகுது, அதனால் அதை எடுத்துட்றேன். அப்போ மீதி என்ன கிடைக்குது பாருங்கள்? கிராம் கேன்சல் ஆகுது, சென்டிமீட்டர் கேன்சல் ஆகுது. 10⁻³ பவர் 2 என்னது? 10⁻6 ஆயிடும். அப்போ 1 தான் இருக்குது, அதை எடுத்துட்றேன். அப்போ 10⁻6 இன்ட்டு 10⁻2 பவர் 2 10⁻4. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 10⁻10ன்னு கிடைக்குது இல்லையா? 10⁻10. அப்போ X2ஓட வேல்யூ வந்து 10⁻10 என்னது? கிராம் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஓகே, 1 கிலோகிராம் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து
அதே இந்த யூனிட்டுக்கு மாத்திரப்ப இந்த இடத்துல வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு 10^10 வந்துடுது. ஓகே, இதுதான் வந்து கன்வர்ஷன் ஆஃப் யூனிட். இது மாதிரி எந்த ஒரு குவான்டிட்டி கொடுத்தாலும் அதனுடைய மதிப்பை வந்து ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி. ஓகே, இதை நோட் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு அப்ளிகேஷன், டைமென்ஷனல் அனாலிசிஸோட தேர்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, டு டெரைவ் ரிலேஷன் பிட்வீன் மெனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இயற்பியல் அளவுகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கிடையில் உள்ள தொடர்பை வந்து தெரிவிக்கிறது. ரிலேஷன் அமங் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். டு டெரைவ் த ரிலேஷன் பிட்வீன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது, அதிலிருந்து அதுக்கிடையில் உள்ள தொடர்பை தெரிவிக்கிறது. இயற்பியல் அளவுகளுக்கு இடையில் உள்ள தொடர்பை தெரிவிக்கிறது. இயற்பியல் அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை தெரிவித்த. இப்போ இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா தனி ஊசலினுடைய அலைவு நேரம், அதாவது டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டலம் டி கொடுத்துருக்காங்க. அது எதெல்லாம் எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி ஊசலினுடைய நீளம், லென்த் ஆஃப் தி சிம்பிள் பெண்டலம் எல். அப்புறம் வந்து புவியீர்ப்பு முடுக்கம் ஜி, புவியீர்ப்பு முடுக்கம் ஜி, அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. அப்புறம் ஊசல் குண்டினுடைய நிறை, அதாவது தனி ஊசலினுடைய அந்த குண்டினுடைய நிறை, மாஸ் ஆஃப் த பாப், இதெல்லாம் சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கிடையில் உள்ள ரிலேஷனை நீ கொண்டு வரும், அதாவது டி ஈக்குவல் டு என்ன வரும், இதை வச்சு கொண்டு வரும். இது டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணுறோம். எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம இந்த டி, ஓகே, ப்ரொபோஷனாலிட்டி எதை சார்ந்திருக்கு, எம்ஐ சார்ந்திருக்கு, எல்லை சார்ந்திருக்கு, ஜிஐ சார்ந்திருக்கு இல்லையா. அப்போ நான் எழுதுகிறேன், என்ன எழுதுறேன்னா எல் பவர் எக்ஸ், அதனுடைய பவர் எவ்வளோன்னு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். ஜி பவர் ஒய், எம் பவர் இசட் அப்படின்னு எழுதிக்கிறேன், எவ்வளோன்னு தெரியாது. அடுத்து டி, இந்த ப்ரொபோஷனல் எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் சேர்க்குறேன், மாறிலி கே, எல் பவர் எக்ஸ், ஜி பவர் ஒய், எம் பவர் இசட். ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வந்து பரிமாண வாய்ப்பாடு எழுதணும், டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும். இப்போ டி அப்படின்னா என்னது, டி ஃபார் டைம், அப்போ அதுக்கு பரிமாணம் எழுதுனா என்னது, டி தான் வரும். ஆனால் இங்கெல்லாம் வந்து எம்எல் இதெல்லாம் இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எப்போதுமே பேசிக்காக எம்எல்டி அந்த 3 டைமென்ஷன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அப்போ இங்கே எம்எல்லாம் கிடையாது, ஆனால் உள்ளே கொண்டு வரணும், ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறதுனால. அதுக்காக என்ன பண்ணுறோம், எம்மை உள்ளே கொண்டு வரதுக்காக எம் பவர் 0 போட்டுக்கிறேன், ஏன்னா எனிதிங் பவர் 0 1 இல்லையா, அதனால் எம் பவர் 0. அடுத்து எல் பவர் 0, எனிதிங் பவர் 0 1, அப்போ எல் வந்துடுது, எம்எல் வந்துடுது, அதுக்காக பண்ணுறேன். இங்கே டி பவர் 1 ஈக்குவல் டு கே. அதுக்கு என்ன பரிமாணம், அதனுடைய மதிப்பு என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியாது சரியா. இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பரிமாணமற்ற ஒரு மாறிலியாக எடுத்துக்கிறோம், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் கே. ஓகே, அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், அதை எடுத்துட்றேன். இப்போ மீதி என்ன இருக்குது, எல். எல்னா லென்த்து, லென்த்துக்கு என்னது எல், எக்ஸ் பவர் எக்ஸ். அடுத்து ஜீனா என்னது, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஆக்சலரேஷன் முடுக்கம், முடுக்கத்துக்கு என்ன பரிமாண வாய்ப்பாடு, எல்டி பவர் -2 பவர் ஒய். அடுத்து எம், எம்னா என்னது மாஸ், நிறை, கேபிட்டல் எம் பவர் இசட். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், அங்கே பாருங்கள், இந்த பவர்லாம் கம்பைன் பண்ணுறேன். இங்கே என்ன இருக்குது, இந்த சைடு எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் 1 ஈக்குவல் டு என்ன இருக்குது, எல் பவர் எக்ஸ். எங்கெல்லாம் எல் இருக்குங்க, இங்கே எல் பவர் எக்ஸு, அதாவது 1 × x எக்ஸு, இங்கே எல் பவர் 1 1 × y ஒய். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப பேஸ் அப்படியே வச்சுட்டு பவர் ஆட் பண்ணுவோம். அப்போ எல் பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்து என்ன வரும், டி இருக்குது, டிக்கு என்ன பவர்னு போகும், டி பவர் -2 இங்கே ஒய், அப்போ மல்டிப்ளை பண்ணால் -2y -2. அடுத்து என்ன இருக்குது, எம்மு தான் இருக்குது, எம் பவர் இசட் தான். ஓகே, இப்படி எழுதலாம். ஸோ எல் பவர் இது, எல் பவர், டி பவர், எம் பவர் இப்படி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எம்மோட பவர்லாம் ஈக்குவேட் பண்ணுவோம், எல்லோட பவர் ஈக்குவேட் பண்ணுவோம், டியோட பவர் ஈக்குவேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேட் த பவர் ஆஃப் எம், என்ன கிடைக்கும் பாருங்கள், ஈக்குவேட் த
பவர் ஆஃப் எம், எம்மோட பவரை சமப்படுத்துகிறேன். ரெண்டு பக்கம் ஈக்குவலுக்கு ஈக்குவேஷனில் ரெண்டு சைடு உள்ளது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ எம்மோட பவர் இங்கே என்ன இருக்குது 0, இங்கே எம்மோட பவர் என்னது இசட். அப்போ நம்மளுக்கு என்னது பவரை ஈக்குவேட் பண்ணால் இதுக்கு பவர் இசட், இதுக்கு பவர் 0னா இசட் ஈக்குவல் டு 0, பவர் தான் ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ இசட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு, நமக்கு இசட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து எல்லோட பவரை ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் த பவர் ஆஃப் எல், ஈக்குவேட் த பவர் ஆஃப் எல். ஈக்குவேட் பண்ணால் இங்கே பாருங்கள், எல்லோட பவர் இங்கே என்ன இருக்குது 0, இந்த பக்கம் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுக்கணும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்து டீயோட பவரை ஈக்குவேட் பண்ணும். ஈக்குவேட் த பவர் ஆஃப் டி, ஈக்குவேட் த பவர் ஆஃப் டி. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இங்கே டீயோட பவர் என்னது 1, இங்கே டீயோட பவர் என்னது -2y. அப்போ -2y ஈக்குவல் டு 1, -2y ஈக்குவல் டு 1. அப்போ y ஈக்குவல் என்ன கிடைக்கும் இதிலேருந்து? இந்த -2 இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா 1/-2ன்னு வரும். அப்போ -1/2 ஒய்யோட வேல்யூ கிடச்சிது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சு. இந்த ஒய்யோட வேல்யூ இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் கிடைக்குமா? அப்போ சப்ஸ்டியூட் 4/3 பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். சப்ஸ்டியூட்டிங் 4/3 என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0, ஒய்க்கு பதிலாக -1/2 போடுறேன். அப்போ எக்ஸ் -1/2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 1/2ன்னு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ எக்ஸ் 1/2 கிடச்சிருது, ஒய் -1/2 கிடைக்கிது, இசட் வந்து 0ன்னு கிடச்சிருது. எல்லா வேல்யூயும் கிடச்சிருச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. அப்போ சப்ஸ்டியூட் எக்ஸ் ஒய் இசட், த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இது கீழே உள்ளதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டிடியூட்டிங் என்னது ஈக்குவேஷன் நம்பர் 2, அப்புறம் வந்து 4, 5 இதை கொண்டு வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் ஒய் இசட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? டி ஈக்குவல் டு கே இன்ட்டு எல் பவர் எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/2. ஒய் ஜி பவர் ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1/2. அடுத்து எம் பவர் இசட்டோட வேல்யூ என்னது 0. அப்போ எனிதிங் பவர் 0னா என்ன சொன்னோம்? 1ன்னு சொன்னோம். அதை எடுத்துடலாம். மீதி இருக்கிறது என்னது? டி ஈக்குவல் டு கே இன்ட்டு எல் பவர் ஆஃப் ஜி பவர் -1/2 இருக்குது, அதை கீழே கொண்டு வரலாம். அப்போ ஜி பவர் +1/2. ஓகே, இது எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்க, ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு கே இன்ட்டு எல் பவர் ஆஃப்னா √(Lன்னு எழுதலாம், பை ஜி பவர் ஆஃப்னா √(Gன்னு எழுதலாம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா எப்படி எழுதலாம்? இங்கே எழுதுறேன், மேலே எழுதுறேன். இதுக்கப்புறம் உள்ளது ஓகேயா? டி ஈக்குவல் டு கே இன்ட்டு இங்கே பாருங்க √(L பை √(G). அப்போ என்னது? √(L/Gன்னு ஒன்று. இந்த கேவோட வேல்யூ வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கேவோட வேல்யூ நிறைய தடவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த கேவோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 2πன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 2π × √(L/G). இதுதான் ஃபார்முலா. ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் கண்டுபிடிக்கிறது, தனி ஊசலுடைய அலைவு நேரம் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். T = 2π × √(L/G) அப்படிங்கிறது. அப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொன்னது வந்து என்னது? LG M எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு இருந்ததுன்னா அதுக்கான ஈக்குவேஷன் என்ன, ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபார்முலாவில் எம்ஏ இல்லை இல்லையா? எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் நமக்கு வந்து என்னது? எம் வந்து T does not depend on M. அலைவு நேரம் வந்து ஊசல் குண்டினுடைய நிறைய சார்ந்தது அல்ல அப்படிங்கிறது பரிமாண இதுலேயே வந்து தெரிஞ்சிருச்சு பாருங்கள். இங்கே எம்ஏ வரல பாருங்கள். T வந்து does not depend on Mங்கிறது இந்த ஈக்குவேஷன்லேருந்து தெரிஞ்சிருது நமக்கு. ஓகே, இப்படி ரிலேஷனை எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கொடுத்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷனை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? டெரைவ் பண்ண முடியும். இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து பயன்கள், யூசஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். இதோட வந்து நம்ம டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் ஆஸ் பர் நீட் சிலபஸ் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் ஓவர். இதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து எம்சிக்யூஸ் ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ண போகிறோம் நிறைய. அதாவது ஸ்டேட் போர்டு புக் எஸ்சிஆர்டி, நம்ம ஸ்டேட் போர்ட்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ், இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் நீட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ், இது இன்னும் வேறு மாதிரி எப்படி கேட்கலாம்,
இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் உள்ளதை தரவாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, கான்செப்டை கிளியர் பண்ணி வச்சுங்க. ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, அல்லது வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். கிளியர் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோஸ்லேருந்து நம்ம வந்து MCQs பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. ஓகே, நன்றி.